ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டி அண்ட் கிறிஸ்பி மிளகு காராச்சேவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பாருங்க, நான் 1 கிலோ கடலை மாவு, கடையில் வாங்கின மாவு தான் சலிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். 1 கிலோ இது கடலை மாவு. இந்த 1 கிலோ கடலை மாவுக்கு நான் 1/4 கிலோ அரிசி மாவு இதையும் சலிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். 1 கிலோ கடலை மாவுக்கு 1/4 கிலோ அரிசி மாவு சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுன்ட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு உரப்பு சேர்க்க போகிறோம். இது ராஜபாளையத்துலலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ராஜபாளைய காராசேவுனாலே ரொம்ப ஃபேமஸ். நீட்டமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம காரப்பொடி சேர்க்க போகிறதில்ல, முழுக்க மிளகு ஜீரக பொடி தான். அது நல்லா விளவிலேன்னு இருக்கும். இப்போ அரிசி மாவும் கடலை மாவும் நல்லா கலந்து விட்டுட்டோம் இல்லையா? இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். இந்த உப்பே போகிறோம், தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுன்ட்டு பூண்டு ஒரு 7-8 பல்லு பூண்டை நல்லா தோலை உரிச்சிட்டு அம்மியில் வெழுமூணு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இது போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். அப்புறம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு திட்டமாக இந்த 1 கிலோ கடலை மாவு, 1/4 கிலோ அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா? இந்த 1/4 கிலோவுக்கு திட்டமாக மிளகு ஜீரகத்தை மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துடுறோம். நம்ம காரப்பொடி சேர்க்க போகிறது கிடையாது. இப்படி தூவினா மாதிரி சேர்த்து விட்டு கலந்து விட்டுருலாம். உப்பு மிளகு ஜீரக பொடி சேர்த்தாச்சு, பூண்டு அரைச்ச இதுவும் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான வெண்ணெய் போடணும், அவ்வளோதான். வெண்ணெய் போட்டு ஜலத்தை விட்டு பிசைய வேண்டியதுதான். இந்த பாருங்க, இது ஒரு 30 கிராம் வெண்ணெய் இருக்கும். இந்த வெண்ணெயை சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுன்ட்டு நான் பிசைஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாருங்க, ஜலம் விட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்படி கையை வச்சோம்னா அழிந்துருது பார்த்தீங்களா? இதுதான் பாதம். ரொம்ப தளர ஓடுற மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியமாக விண்ணுன்னு பிசைஞ்சோம்னா புழியறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ இந்த பாருங்க, எல்லா ராத்துலேயும் ஒரு சில பேர் ராத்திரலாம் இந்த காராச்சேவுக்கு கட்டை வச்சுட்டுருக்கா. குக்கு அவெல்லாம் காராச்சேவுக்கு கட்டை வச்சுட்டுருக்கா. ஆனால் சில பேர் அதில் பார்த்தீங்கன்னா கட்டை இல்லாமல் இந்த மாதிரி 3 ஓட்டை போட்ட அச்சு இருக்கும். இந்த 3 ஓட்டை போட்ட அச்சுலேயும் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் தான் நம்ம புழிய போகிறோம். என்கிட்ட காராச்சேவு கட்டை இல்லை. இப்போ இந்த மாதிரி மாவை உருட்டி வச்சுட்டோம்னா, நீட்டை வாக்கில் உருட்டி வச்சுட்டோம்னா நமக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு புழிஞ்சு காமிக்கிறேன். இந்த பாருங்க, கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சிருக்கு. துளி போகிற மாவு எடுத்து இப்படி போட்டு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருத்து. இந்த பாருங்க, உடனே அது எழும்பி வந்துடும் கொஞ்சம் நேரத்துலலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ நாம் இதை புழிஞ்சிடலாம். கொஞ்ச நேரத்துலாமே ஆட்டோமேட்டிக்காக மேலே அது எழும்பி வந்துடும். இந்த பாருங்க, பொழிஞ்சிருந்தோம் இல்லையா? ஓசை நல்லா அடங்கிடுத்து. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி காராச்சேவையும் புழிஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் கூட செவக்கலை பாருங்க. ஏன்னா மிளகு ஜீரக பொடி தானே போட்டிருக்கோம். காரப்பொடி போட்டிருந்தா செவக்கும். மிளகு ஜீரக பொடி போட்டதுனால இந்த மாதிரி விளவிலேன்னு தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம ஆற்றுலேயே பண்ணி கொடுக்கலாம். கடையிலலாம் கிலோ 800 ரூபா 900 ரூபா சொல்கிறா. அதுக்கு நம்ம ஆற்றுல சாமானதுன்னா நம்மளே பண்ணிக்கலாம். அதை இந்த பாருங்க, இன்னொரு இடம் புழிஞ்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம மீதி மாவு எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, நம்முடைய டேஸ்டி அண்ட் கிறிஸ்பி காராச்சேவு ரெடியாக எடுத்து
இது ராஜபாளையத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த மிளகு சேவுன்னு சொன்னால் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை பாருங்கள், நான் கையில் உடைக்கிறேன் பாருங்களேன், கொஞ்சம் கூட எண்ணெயே ஒட்டலை கையில். பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட கையில் எண்ணெயே ஒட்டலை. இதை அப்படியே நீட்ட நீட்டமாகவும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம நொறுக்கி இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஆத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.